சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணமையப்பா அபிஷேகத்திலே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. இந்த அபிஷேகத்தை கண்டுகொண்டிருக்கின்ற தத்தங்கள் பெருமக்கள் இந்த அருமையான காட்சியை எந்த அளவுக்கு மனதிற்கு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை நன்கு உணர்வீர்கள். இந்த நெய் அபிஷேகமானது விஷ்ணு சுவாமி நிவர்த்தி என்பது குறிப்பாக போடப்பட்டிருக்கின்றது. இந்த விஷ்ணு சுவாமி நிவர்த்தி என்பது நாம் அடுத்த முக்தி அடைவதற்கு இறைவனிடம் சென்று அடைவதற்கான ஒரு வாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஐயப்பனுக்கு ஏன் இந்த நெய் அபிஷேகமானது நடைபெறுகின்றது என்றால் இது இரு மூர்த்திகளின் சங்கமம் ஐயப்பன். எனவே இரண்டு இறைவன் சிவன் விஷ்ணு இருவரின் முகமும் சேர்ந்து அதிகப்படியான உச்சத்தை கொண்டிருப்பவர் தாக்கக்கூடியவர் ஐயப்பன் என்பதால் இந்த நெய்யாலான அபிஷேகம் செய்யும் பொழுது இருக்கின்ற அபிஷேக பொருள்களிலேயே அதிக குளிர்ச்சியான ஒரு பொருள் என்பது நெய். எனவேதான் ஐயப்பனுக்கு இந்த அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு விஞ்ஞானபூர்வமான காரண காரியங்களும் இருக்கின்றது. அதை மற்ற உணர்வுகளுக்கு நான் புரியும். எனவே பத்தொன்பது பெருமக்கள் அனைவரும் இந்த ஆலயம் நோக்கி வந்து இந்த அபிஷேக நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். நதிகள் பல இடங்களில் உற்பத்தியானாலும் கடலில் நாம் கண்டுபிடிக்கின்றது. அதுபோல் நாம் பலதரப்பட்ட தாய்மார்களின் வயிற்றில் உருவானாலும் ஆன்மீகம் என்ற பக்தியை நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐயனை வழிபடுவது கண்கொண்டா காட்சியாக இருக்கின்றது. ஐயன் ஐயப்பா சுவாமி நாம் வேண்டும்போதும் நம்ம எல்லாம் வாழ வைக்க வேண்டுமாய் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். அடுத்த அபிஷேகமானது உத்திர நட்சத்திரத்திற்குரியது. இது ஐயப்பனின் நட்சத்திரம். ஐயன் உதித்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்தில் ஏற்ற சர்க்கரையாலான அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் பக்தபடி பெருமக்கள் தங்களது பிரார்த்தனைகளை இந்த தருணத்தில் வைத்து ஐயனின் மனம் குளிர்ந்த இந்த சந்தர்ப்பத்தில் தங்களது வேண்டுகோள்கள் என்னவென்று வைத்து அதன் பலனை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக சர்க்கரையாலான அபிஷேகம் உத்திர நட்சத்திரத்திற்கு ஏற்ற அபிஷேகம். இது ஐயப்பனுக்கு உகந்த நட்சத்திரமாகும். எனவே தாங்கள் எதுவும் அபிஷேக கண்மொழி வழங்கியவர் குருநாதருக்கு குருநாதர் குருதட்சணை என்ன செய்ய வேண்டும் என்று ஐயப்பா பகவான் கேட்டபோது குருநாதர் சொன்னார், எனக்கு நீ தெய்வப்படி என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் மகன் ஊமையாக இருந்து வாய் பேச முடியாமல் இருக்கின்றான் என்று சொன்னார். குருவுக்கு கொடுத்த மிகப்பெரிய தட்சணையாக அந்த ஊமை சிறுவனை பேச வைத்த பெரும் பாக்கியவான் அந்த ஐயப்பன். ஐயப்பனை அணுகினாலே நமக்கு எல்லா வளங்களும் சென்று சேரும். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் நம்மை தேடி வரும். நம் புத்திரர்கள் நம் குழந்தைகள் எல்லோரும் நல்லபடியாக நல்வாழ்வு வாழ்வார்கள். அது எந்த விதமான சந்தேகமும் கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கூறிக்கொண்டு ஐயப்பா மையன்பர்கள் ஐயப்பா பக்தர்கள் அனைவருமே ஆலயத்தில் தொடர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை அன்போட பார்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சுவாமியே சரணமையப்பா பகவானே சரணமையப்பா. சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். தற்போது நெய் அபிஷேகமான அடுத்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திற்கு, அதாவது ஐயப்பனின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்திற்கு சர்க்கரையால் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தில் மக்கள் உடனடியாக ஆலயம் நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நான் முன்பே கூறியபடி இந்த அபிஷேகங்கள் 27